அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கலாம். தொடர் வேதாகமத்தில் இன்று நாளில ஆதியாகம புத்தகம் 43 முதல் தொடர்ந்து வாசிக்கலாம். தொடக்க நூல் 43. பென்யமின் எகிப்துக்கு செல்லல். நாட்டில் பஞ்சம் மிக கொடுமையா இருந்தது. எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள் தீர்ந்து விட்டன. அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் என் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருள்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனிலே அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றி நம் உறவினரை பற்றியும் துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினார்கள். மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலை நோக்கி, எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள். நாங்களும் புறப்பட்டு செல்வோம். அவனுக்கு நானே பொறுப்பாளி. அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டு விடுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்பிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன். இவ்வளவு காலம் தாழ்த்திராவிட்டால் இதற்குள் 2 முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார். அதை கேட்டு அவர்கள் தந்தை இஸ்ரேல் அவர்களை நோக்கி, அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளில் எடுத்து செல்லுங்கள். கொஞ்சம் தைல வகைகள், தேன், நறுமணப் பொருள்கள், வெள்ளைப்போளம், தேவதாறு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள். மேலும் 2 மடங்கு பணத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்ட பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்க கூடும். உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அம்மனிதரிடம் செல்லுங்கள். அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்யமினையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக. நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழப்பவனாகவே இருப்பேன் என்றார். அவர்களும் குறிப்பிட்ட காணிக்கைகளையும் 2 மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமினுடன் எகிப்திற்கு சென்று யோசிப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர். யோசிப் அவர்களையும் அவர்கள் பென்யமினையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பாவலனை நோக்கி, நீ மனிதர்களை என் வீட்டுக்கு அழைத்து செல். இவர்கள் பகலுணவை இன்று என்னோடு உண்பார்கள். கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார். அவனும் யோசேப்பு சொன்னபடி மனிதர்களை அவ்வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுட்டனர். ஏனெனில் முன்பு நம் கோணிப்பைகள் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றி கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டனர். எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலேயே மேற்பேரனை அணுகி கூறி, ஐயா, முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்த உண்மையே. திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்த போது பைகளின் வாயில் நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவு திரும்ப கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகள் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர். அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம் தான் என்று வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோன் அவர்களை அழைத்து வந்தான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவி கொண்டனர். பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான். நண்பர்கள் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர். ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர். யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள் அவர் கையில் கொண்டு வந்த காணிக்கைகளை
அவர் முன் வைத்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். அவர்களிடம் நலம் விசாரித்த பின், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர் வயதான உங்கள் தந்தை நலமாய் இருக்கிறாரா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார். அவர்கள், உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். யோசேப்பு கண்களை உயர்த்தியும் தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமீனை பார்த்து, நீங்கள் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன் தானோ என்று கேட்ட பின், மகனே, கடவுளுக்கு அருள் புரிவாக என்றார். யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார். உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார். பின் முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார். தம்மை அடக்கி கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார். யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உணவருந்த எகிப்திற்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது. ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை. அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர். மேலும் அவருக்கு முன் அவர்கள் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவரை மற்றவரை வியப்புடன் நோக்கினர். யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமீனுக்கு பரிமாறப்பட்டது. அவருடன் அவர்கள் மனம் வருந்தி விருந்துண்டனர். தொடர்ந்து 44வது பகுதியை வாசிக்கலாம். காணாமற் போன வெள்ளி கோப்பை. பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, அவருடைய கோணைப்பைகளில் அவர்களை தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையின் வாயில் வைத்து கட்டிவிடு. இளையவனது கோணைப்பை வாயில் எனது வெள்ளி கோப்பையையும் தானியத்தையும் அவனுக்கு கொடுத்து பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார். யோசேப்பு சொன்னவாறு அவனும் செய்தான். காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பார். அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ எழுந்த மனிதர்களை துரத்தி பிடித்து, நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் பார்க்கப்பட பயன்படுத்துவது அல்லவா? நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வா என்றார். அவன் அவர்களை விடித்து பிடித்து இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள் அவனுடைய, ஐயா, தாங்கள் இப்படி பேசுவது ஏன்? அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமோ? நாங்கள் கூனைப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டிற்கு உம்மிடம் திரும்பி கொண்டு வந்தோம். கானான் நாட்டினின்று உம்மிடம் திருப்பி கொண்டு வந்தோம் அல்லவா? அப்படி இருக்க நாங்கள் உம் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடி கொண்டு போவோமா? உம் அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அதை காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும், நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகள் ஆவோம் என்று பதில் சொன்னார்கள். அதை கேட்டு அவன், நன்று, உங்கள் சொற்களின்படி ஆகட்டும். அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். அப்போது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான். மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபடி அந்த கோப்பை பென்யமீன் பையில் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர். அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார். யூதா தம் சகோதரன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அவருக்கு முன் தரையில் விழுந்து வணங்கினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? குறி பார்ப்பதில் என்னை போன்றவர் எவர் மாதிரியான என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார். அதற்கு யூதா, என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம், என்னத்தான் பேசுவோம்? எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும்? கடவுளே அடியாரின் தீச்செயலை கண்டுபிடித்தார். இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாகும் என்று சொன்னார். அது கேட்டு யோசேப்பு, அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார். யூதா பென்யமீனுக்காக பரிந்து பேசுதல். யூதா அவர் அருகில் வந்து, என் தலைவரே,
அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும் என் தலைவரே. செவி சாய்த்தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவரே ஆகிய தங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டோ என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள் வயது தந்தையையும் முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு பிறந்த ஒரு இளைய சகோதரன் உள்ளனர். அவருடைய சகோதரன் இறந்து விட்டான். உன் தாயின் பிள்ளைகளில் ஒருவன் அவன் ஒருவனே இப்ப இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தை விட்டு பிரிய இயலாது, பிரிதால் அவர் இறந்து போவார் என்று தலைவராக தங்களுக்கு சொன்னோம். அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய நாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள் எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரர் எங்களோடு வந்தால் மட்டுமே புறப்படுவோம், முறாவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான், அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்துக் கொண்டேன். எனின் இதுவரை அவனை காணவில்லை. இப்போது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயரத்துக்குள்ளாக்கி பாதாளத்தோடு இறங்க செய்வீர்கள் என்றார். ஆகையால் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும் பொழுது அவர் உயிரோக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லை எனில், இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார். பணியாளராக நாங்கள் நரைத்த முடியுள்ள ஊழியரான எங்கள் தந்தையை துயரத்துக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்தவர்கள் ஆவோம். என் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கும் அடியான் பொறுப்பேற்று இருக்கிறேன். ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டான் முன்னில் அப்படி என்னாலும் என்னையே சாரும் என்றேன். இப்போது இளைஞனுக்கு பதிலாக அடியேன் உமக்கு அடிமையாக்கி அருளும். இளைஞனையோ அவன் சகோதரரோடு சேர்ந்து போகவிடும். இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையை நான் திரும்புவேன்? என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார். யோசேப்பு தம்மை தெரியப்படுத்துதல். தொடர்ந்து 45வது பகுதியையும் வாசிக்கலாம். அப்போது யோசேப்பு தம் பணியாளர் அவர் முன்னிலையில் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லோருக்கும் என்னை விட்டு வெளியே போங்கள் உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது வேற்று மனிதராக எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்கரிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்தவர்கள் சகோதரர்கள் திகிலடைந்ததார் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப் தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனை யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்று விட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சிரம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டை கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அறிவினார். நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியுள்ளன. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சி இருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தான். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீட்டு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள், உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே. கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்துள்ளார்.
எனவே காலம் தாழ்த்த வேண்டும், வாருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடு உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் காசின் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன். ஏனெனில் இன்னும் 5 ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும். இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் உள்ள அனைத்தும் வரியோடு வாடுவீர்கள். இதோ உங்களோடு பேசுவது என் வாய்த்தான் என்று நீங்கள் என் சகோதரனும் பென்யமீனும் கண்ணார காண்கிறீர்கள். நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள். விரைந்து போய் என் தந்தையை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதார். பென்யமீன் அப்படி அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான். பின் இயேசுவுக்கு தன் சகோதரன் யாவரையும் முத்தமிட்டு அழுதார். இதன் பின் அவர்கள் அவரோடு உரையாடினார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளனர் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனை எட்டது. பார்வோன் அவன் அகமகிழ்ந்தனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது, நீரும் சகோதரர்களுக்கு இவ்வாறு செய்வீர். நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில், உங்கள் கால்நடைகளின் மேல் பொதியேற்றி கானான் நாட்டிற்கு திரும்பிச் சென்று அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்துக் கொண்டு என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து நாட்டில் சிறந்த பகுதியை தருவேன். நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம். உங்கள் சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது, நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டின் வண்டிகளை கொண்டு போங்கள். உங்கள் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் தட்டு முட்டைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவையெல்லாம் உங்களுக்கே உரிமைகளாகும். இஸ்ரேல் புதல்வர்கள் அவ்வாறே செய்தனர். பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார். மேலும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாயிரம் கொடுத்தார். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசுகளும் 5 ஆடைகளும் கொடுத்தார். அப்படியே தம் தந்தைக்கு 10 ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருள்களையும் அவரது பயணத்திற்கு 10 பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளையும் ஏற்றிக்கொண்டு அவர்களுக்கு அனுப்பினார். பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார். அவர் விட்டு பிரியும் பொழுது, நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் எகிப்திலிருந்து போட்டப்பட்டு கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தனர். அவரிடம் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தனர். அதை கேட்டு யாக்கோபு மனதிர்ச்சியுற்று அவர் சொன்னதை நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்கள் சொன்ன யாவற்றையும் அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பர் அழைத்தவர் அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர்கள் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவர் ஆனார். இறுதியில் இஸ்ரவேல், என் மகன் யோசேப்பு என்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும். நான் இறக்கும் முன் சென்று அவனை காண்பேன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம், இறையர்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.